எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப, பொதுவாக வந்து ஜெயிலுக்கான முக்கியமான பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாவது வீடு. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் வந்து பார்க்குறப்ப 4வது வீடு 8வது வீடு. ஓகேங்களா? ஸோ அந்த 4, 8, 12 வந்து பாவகிரகங்கள் இருந்து கடுமையான அந்த பாவகிரகங்கள் தசாபதியில் வரும் காலகட்டங்களில் முக்கியமாக 12 வந்து பாவகிரகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவம் 2 பாவகிரகம் கூட இருக்கலாம். ஒரு 3-4 பாவகிரகங்கள் இருந்து அது தசாபதியில் வரும் காலகட்டங்களில் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 12வது வீடு வந்து ஜெயில சொல்லக்கூடிய வீடு. முக்கியமாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கைகள், சனி செவ்வாய் ராகு, இந்த மாதிரி 3 கிரகங்கள் பாவகிரகங்கள் வந்து தசாபதியில் நடந்ததுன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து அவங்க அது மூலியமாக வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான அமைப்புகள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து இந்த 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா வலுவாக இருந்தார். நம்ம உதாரணத்துக்கு வந்து தனுசு லக்னம் 12 வந்து செவ்வாய் வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது, சனியும் கூடவே இருக்குது, அனுச நட்சத்திரத்தில் இருக்குது, ரெண்டுமே வந்து நல்லா வர்க்கோத்தமாக இருக்குது. நவம்சத்துலன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெண்டுமே நல்லா வலுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே பலவீனமாக இருந்தாலும் தான் பயங்கரமான பிரச்சனை. ஜெயிலுக்கு போகிற அமைப்பு வந்து கொடுத்துரும். அதுலேயும் கூடவே இந்த 7 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் கோச்சாரத்தில் ஏதாச்சும் வில்லங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிற அமைப்பு வந்து கொடுத்துரும். அதே சமயத்தில் வந்து பார்க்குறப்போ அந்த தொழில் சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணி ஜெயிலுக்கு போகிற அமைப்பு எப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 10வது வீட்டோட வந்து பாவகிரகங்கள் வந்து அதிகமான பாவங்கள் தொடர்பில் இருக்கிற பட்சத்தில் 10ல் வந்து ராகு சனி, 10ல் வந்து கேது சனி, இந்த மாதிரியான அதிகமான பாவகிரகங்கள் தொடர்பில் இருக்கிற பட்சத்தில் அதில் தசாபதி நடக்கிறப்ப வந்து பார்க்குறப்போ குருவுடைய பார்வையே எந்த ஒரு சேர்க்கை இல்லாத பட்சத்தில் அவங்க பண்ணக்கூடிய தொழிலாலேயே வந்து அவங்க ஜெயிலுக்கு போகிற அமைப்பையும் வந்து இது வந்து கொடுத்து வருகிறது. அதனால் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். 12வது பாவகர்கள் இருந்தாலும் சரி, 10வது பாவகர்கள் இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறதுலையோ இல்லைனா வந்து மற்ற அடுத்தவங்க விஷயத்துலையோ தலையிறப்பையோ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா ஜெயிலுக்கு போகிற அமைப்பையும் வந்து இந்த கிரகங்கள் வந்து கொடுத்து விடுகிறது.